ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-15 நான் வாசிக்கிறேன். உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு அதை பார்க்க முடிகிறதா? அன்பு தணிந்த இந்த நாட்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 133 நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்ணுகிறாங்க? அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரே தாயின் வயிற்றில பிறந்த குழந்தைகள் கூட ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பாக பிரிவினைங்கிறாங்க. சொத்தை பிரிக்கிற காரியங்களா இருக்கலாம், மற்ற எந்த காரியங்களானாலும் சரி, எவ்வளவுக்கு விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் பல காரியங்கள் நாம் சொல்ல முடிகிறது. இந்த நாட்கள்ல அன்பற்ற ஒரு நிலைமைதான். ஒருவரை ஒருவர் நாம் பட்சித்தோமானால் பிசாசுக்கு அது சாதகமாய் போய்விடுகிறது. பிசாசானவன் அதைத்தான் சொல்கிறான். பொய் சொல்லுவான், மோத விடுவான், அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்குமே வாரான், அதற்கு தான் வருகிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதனால் பிசாசுக்கு நம்முடைய குடும்பத்திற்குள்ளே இடம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இந்த நாட்கள் நம்முடைய இருதயங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி நாட்கள். ஒருவர் பட்சித்து நாமே நம்மை அழித்துக் கொள்வதற்கு வழி உண்டாக்கிவிடக் கூடாது. மாறாக நேசிப்போம். துரோகம் பண்ணுகிறார்கள், அப்ப கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விட்டு விடுங்கள். பழிக்கு பழி வாங்காதிருங்கள். நமக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர் தான். பழி வாங்குகிறவர் தான். நம்முடைய கையில் எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க உலக பிரகாரமா கூட சொல்லுவார்கள், நம்மளே பழி வாங்கிட்டோம், சட்டம் எதற்கு இருக்கிறது, சட்டத்தை நீங்கள் கையில் எப்படி எடுக்க முடியும் என்று நீதிமன்றங்கள் கேட்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க சொல்லுகிறார். தாழ்ந்து போகிறதில் ஒன்று குறைந்து போவதில்லை. ஒவ்வொருவரையும் மேன்மையாக பார்க்க சொல்லுகிறார், நேசிக்க சொல்லுகிறார். துரோகம் பண்ண யூதாசை கூட சிநேகிதனே என்று தானே சொன்னார். அந்த இடத்திலே கோபத்தில் எதுவுமே சொல்லவில்லையே. மறுதலித்த பேதுருவை கூட இயேசு அல்லவா தேடி போனார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. முன் உதாரணமாக வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். ஒரு காட்டில் ஒரு குட்டையிலே தண்ணி இருந்ததாம். காட்டு எருமையும் புலியும் தண்ணி குடிக்க போன இடத்திலே சண்டை வந்து விட்டது. இரண்டும் ஆக்ரோஷமாய் மோத ஆரம்பித்து விட்டது. இப்படி மோதிக்கொண்டிருக்கும்போது இரண்டும் தண்ணியும் குடிக்கவில்லை. அந்த சண்டை வேகமாய் நடக்கும் பொழுது அந்த மரத்தின் மேலே கழுகுகளும் அதன் குஞ்சுகளும் உட்கார்ந்திருக்கிறது. அந்த கழுகு சொல்லலாம், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்கள், இன்னைக்கு நமக்கு விசேஷமான சாப்பாடு ரெடியா இருக்குதுன்னு சொல்லி அந்த கழுகு தன் குஞ்சுகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்ததாம். இதை இந்த இரண்டு மிருகங்களும் அந்த புலியும் காட்டெருமை கேட்டதாம். கேட்ட உடனே இந்த சண்டை நின்று அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்குது. அந்த வார்த்தையில கேட்ட உடனே அந்த இரண்டு மிருகங்களுக்குள்ளும் கொஞ்சம் அறிவு வந்து விட்டதாம். புலி யோசிக்க ஆரம்பித்ததாம், நாம் சண்டை போட்டு இதுல மரித்தோமானால் அந்த கழுகுக்கு அல்லவா இரையாக போகிறோம். அந்த எருமையும் அதே வண்ணமாக நினைத்ததாம். இரண்டும் உடனே சமாதானமாக தண்ணீரை குடித்து விட்டு தன் வழியில பிரிந்து போய்விட்டதாம். பாருங்கள், நாம் சண்டை போடுவதனால் நமக்கு லாபமே கிடையாது, சத்துருக்கு தான் லாபம். இன்றைக்கு இதை சிந்திப்போம், விட்டு கொடுப்போம். விரோதமா பேசுகிறார்களா, பேசிட்டு போட்டோம். புரிந்து கொள்ளவில்லையா, பரவாயில்லை. என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துல வைங்க. உங்களை புரிந்து கொள்ளுகிற, உங்களை நேசிக்கிற, உள்ளும் புறமா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒருவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்தில் எதிர்பாருங்கள். மனிதரிடத்துல எதையும் எதிர்பார்த்து பெற்றுக் கொள்ள முடியாது. அங்கு காயங்களும் வேதனைகளும் கண்ணீரும் தான் இருக்கும். இந்த நாட்கள்ல கூடிய மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருப்போம். கூடிய மட்டும் விட்டுக் கொடுப்போம், நேசிப்போம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலும் கூடப்பா நாங்கள் சண்டை பண்ணுகிறவர்களா இல்லாமல் விட்டு கொடுத்து ஒவ்வொருவரையும் நேசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகளை எடுத்து போடுங்கப்பா. எல்லா காயங்களை ஆற்றுங்க. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல ஆண்டுகளாய் பலரிடம் பேசாமல் இருக்கலாம், பல ஆண்டுகளாய் பிரிந்து இருக்கலாம், பல ஆண்டுகளாய் அப்பா இந்த காயங்கள் ஏற்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கலாம் அப்பா. சின்ன சின்ன காரியங்களுக்காக இந்த எல்லாவற்றையும் காயங்களை ஆற்றி தேற்றி இந்த நாளிலும் கூட நீர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. மனஸ்தாபங்களை எடுத்து போடுங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு மனதோடு ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து காண்பிப்போம். பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். பிசாசுக்கு இடமில்லாமல் போய்விடும். ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.